கைஸ், நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை டு ஆகஸ்ட் மந்த்ல ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்கூல்லயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுல அந்த ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமே நம்ம சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? சோ அதுல இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த சயின்ஸ்ல கொடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் இதுவரைக்கும் கேட்ட எல்லா ஃபர்ஸ்ட் மீட்டம் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நாங்க கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் மீட்டம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லெசன் வைஸே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு என்னென்ன படிக்கணும். ஓகேங்களா? எந்த ஆர்டர்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் இருக்கு இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிரிச்சிருப்போம். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு என்னென்ன சிலபஸ் இருக்கு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரில எந்தெந்த லெசன் இருக்கு, பயாலஜில எந்தெந்த லெசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்படியே டவுன்ல வந்தீங்கன்னா அடுத்து 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல லெசன் 1, லெசன் 2 அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 7th லெசன், 8th லெசன், பயாலஜில 12, 13, 14, 15 சொல்லிட்டு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரியே 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்குமே அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 7 மார்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். நமக்கு எப்பயுமே ஒரு 7 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் பெருசா இருந்துச்சுன்னா அதை மட்டும் 7 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். சோ அதனால ஒரே பண்ணிக்க வேணா, நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும். இதுல உங்களுக்கு அடிஷனல் என்னன்னா புக் பேக், புக் இன் ரெண்டும் கலந்துதான் இருக்கு. சோ அதனால கிரியேட்டிவ் கொஸ்டின், புக்கிங் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டா கூட உங்களால ஈஸியா எழுத முடியும் இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சிருந்தீங்கன்னா. பிளஸ் இதுல ப்ராப்ளம் சால்வ்ஸுமே கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் சம்ஸ்மே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம்ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் இல்லை, எல்லா கொஸ்டின்ஸுமே உங்ககிட்ட ரெடியா இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா வந்து இதை படிச்சிடலாம். பாருங்க, கெமிஸ்ட்ரிலயும் அதே மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களால ஈஸியா கவர் பண்ணிடவும் முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. இதுக்கு மேலே நீங்க இதை பிரிண்ட் போட்டு படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து. ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதெல்லாம் தேவையானதா இருக்கும். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும் இல்லைங்களா? அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.